ஸோ செட் டைம் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திஸ் எப்படி ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கடந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம், கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செட் டைம் அவுட்டில் அதாவது ஒரு மெத்தட், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்றக்கப்ப ஆப்ஜெக்ட்லேருந்து கால் பண்ணுறப்ப செட் டைம் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பர் ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக தான் ஃபீல் பண்ணோம். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சுச்சுவேஷன் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிளே நான் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஸ்டூடெண்ட் ஈக்குவலன்ட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது நான் கொடுக்குறேன், சதீஷ் சிவம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ வி ஹாவ் ஒன் ஃபங்க்ஷன் கால் greet. இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ greetன்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். இதில் வந்து கன்சோல் பண்ணுறேன், console.log கன்சோல் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் கொடுக்குறேன், this dot first name, right? this dot first name வெல்கம் கொடுக்குறேன். கரெக்டுங்களா? this dot first name அப்படின்னு வெல்கம் கொடுக்குறேன். இதுதான் என்னோட ஒர்க். நான் இந்த greet ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணும். greet ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப கடந்த ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருப்பேன்னா செட் டைம் அவுட் யூஸ் பண்ணியிருப்பேன். செட் டைம் அவுட் யூஸ் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட் டாட் greet அப்படின்னு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவை ரெஃபர் பண்ணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக்சிக்கல் சிமாண்டிக்கில் வரக்கூடிய வேல்யூ கிடைக்காது. விண்டோவோட வேல்யூ அன்டிஃபைன்டு, எதுவுமே டிஃபைன் பண்ணல, அதனால் அன்டிஃபைன் தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் கடந்த ப்ரோக்ராம், கடந்த வீடியோவில் நம்ம பார்த்த ப்ரோக்ராம், ரைட்? ஸோ இந்த இடத்துல நம்ம டாலர் கொடுத்துட்டோமாலும் அன்டிஃபைன் தான் வரும். டாலர் கொடுக்கணும் கண்டிப்பாக, அது ஏற்கனவே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் பார்த்துருப்போம். ஸோ வெல்கம் மிஸ்டர் அன்டிஃபைன் வருது. பிகாஸ் இந்த திஸ் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா விண்டோ, திஸ் ஈக்குவலன்ட் விண்டோன்னு ரெஃபர் பண்ணுது. திஸ் டாட் விண்டோ டாட் இது கிடையாது, எதுவுமே கிடையாது அன்டிஃபைன், அதனால் அன்டிஃபைன் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரேப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ரேப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்றக்கப்ப நான் என்ன பண்ணேன், இது ஆரோ ஃபங்க்ஷனாக கூட நீ டிஃபைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட் டாட் greet ஆஃப் அப்படின்னு நம்ம இங்கே கால் பண்ணியிருந்தோம். ஒன் மினிட் சேவ் பண்ணிக்கிறேன். மீண்டும் அன்டிஃபைன் ஆகும், ஒரே நிமிஷம். ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ராக்கெட். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன வேணும், ஸ்டூடெண்ட் டாட் greet ஆஃப் அப்படின்னு கால் பண்ணணும். கரெக்டா? ஸ்டூடெண்ட் டாட் greet ஆஃப் அப்படின்னு கால் பண்ணணும். ஸோ this time it will be perfect. ஏன் வரல? What happens to this set time out function of தானே student dot greet. அன்டிஃபைன் தான் வருது. ஃபர்ஸ்ட் நேம் தானே, FIRST. அன்டிஃபைன் வந்துச்சுன்னா அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அவ்வளோதான். எரர், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு லெக்சிக்கல்லேருந்து எடுத்துக்கிச்சு, லெக்சிக்கல் ஸ்கோப்லேருந்து சதீஷ் சிவம் அப்படின்றது டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன அப்படின்றதான் பார்த்துருந்தோம். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், அதாவது ரேப்பர் ஃபங்க்ஷன் எழுதாமல் எனக்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அப்படின்றத பார்த்துருந்தோம். ரேப்பர் ஃபங்க்ஷன் வேணாம், இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதுறத அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃபங்க்ஷனை டெலீட் பண்ணிடுங்க. இந்த அதாவது இந்த ப்ராக்கெட்ஸை எடுத்துடுங்க. ப்ராக்கெட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து ஒரு ஆரோ மார்க் கொடுத்துடலாம். ஆரோ மார்க் கொடுத்துட்டு இந்த செமிகோலன் எடுத்துட்டிங்கனாலும் ஒர்க் ஆகும். ஸோ சேம் இதே தான், நம்ம அவுட்புட்டும் கிளியராக வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். ஓகே, ஸோ இது லெக்சிக்கல் ஸ்கோப்லேருந்து எடுத்துச்சு. ஸோ வித்தவுட் யூசிங் த ஆரோ ஃபங்க்ஷன் ஆர் ரேப்பர் ஃபங்க்ஷன், இது ரேப்பராக ஆக்ட் பண்ணுது. இந்த ஆரோ ஃபங்க்ஷன் ஒரு ரேப்பராக ஆக்ட் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் நடக்குது. ஓகேவா? இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்ட் அப்படின்னு, பவுண்ட் மெத்தட் எழுதுறது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் என்னன்னு சொல்லுவோம், பவுண்ட் மெத்தட் எழுதுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பவுண்ட் மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா greet me அப்படின்னு எழுதுறேன். இப்போ பவுண்ட் எழுதணும் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் greet டாட் பைண்ட் பண்ணுறேன்.
எதோட பைண்ட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டுக்கு பைண்ட் பண்ணிடுறேன். ரைட். இப்போ greet me அப்படின்றது என்ன, நமக்கு ஒரு பவுண்ட் மெத்தட். greet meன்றது ஒரு பவுண்ட் மெத்தட். இப்போ செட் டைம் அவுட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா greet me அப்படின்னு கால் பண்ணுறேன், 1 செகண்ட் டிலே கொடுக்குறேன். ஓகே, so this is the alternative situation. So either you can use the wrapper function in order to make the bind, இல்லைனா டைரெக்டாக என்ன பண்ணலாம், யூ கேன் கிரியேட் த பவுண்ட் மெத்தட். ஸோ பவுண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் பைண்ட் கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட் டாட் greet டாட் பைண்ட். என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் பைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து ஃபங்க்ஷனாக நான் அனுப்புகிறேன், ஃபங்க்ஷன் காலாக அனுப்பல. லிசன், ஏன்னா இதுவே ஒரு மெத்தட் தான், greet meன்றதே ஒரு மெத்தட் தான். அதனால் நான் அதோட ரெஃபரன்ஸ் மட்டும் பாஸ் பண்ணுறேன். 1 செகண்ட் கழிச்சு, இப்போ நான் 2 செகண்ட் கழிச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 2 got it. So it reference the first name from the lexical scope. இங்க இருந்து ரெஃபர் பண்றோம். So this is better approach than the set time out with the along with the wrapper function and function call. தெளிவா இருக்கா, புரியுதுங்களா? ஸோ பைண்ட் மெத்தட் மூலிமா ஆல்டர்னேட்டிவ். இந்த பைண்ட் மெத்தடில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, மீண்டும் அதை பற்றி பேசுவோம். ரைட். இப்போ ஆல்டர்னேட்டிவ் சொல்லியிருக்கேன். இந்த ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can use, you cannot there is no restriction for you have to make use of the wrapper function. So wrapper function போட தேவையில்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் wrapper function கால் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், இந்த wrapper function நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ this is unnecessary. ஸோ either you can go for this or this. ஸோ என்னை பொறுத்தவரையும் இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் நான் தேடினேன். ஸோ I would like to make this as available. இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், புரியுதுங்களா? ஸோ இங்கே நீங்கள் பைண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பைண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் டாட் greet, ஏன்னா greet டாட் பைண்டுன்னு கொடுப்போம் கடந்த இதில், பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா greetன்றது செப்பரேட் ஃபங்க்ஷனாக இருக்கும், பட் இட்ஸ் பிலாங்ஸ் டு த ஸ்டூடெண்ட்டு. புரியுதா? அதனால தான் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் டாட் greet அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இங்கே வந்தது, இதை யூஸ் பண்ணுது அப்படின்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றத ஃபர்தராக பேசுவோம். இப்போ புரியுதா? நீங்கள் ஸ்கெடியூலிங் கிளியராக புரியுதா? என்னை பொறுத்தவரை இந்த இடத்துல ஸ்கெடியூலிங் கிளியராக புரியணும். அது எப்படி ஃபங்க்ஷன் கால் பண்ணுது, அந்த ஃபங்க்ஷன் பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டாக இருந்தால் என்ன பண்ணுது, அதுதான் பேசிட்டு இருக்கோம். ரைட்.